தமிழகம் முழுவதும் மாணவர் விடுதிகள் இடிந்து விழும் அவல நிலையில் இருந்து வரும் சூழ்நிலையில் தனது விளம்பர ஆசைக்காக விடுதிகளின் பெயரை மாற்றி விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்து உள்ளார். இது குறித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், தமிழகம் முழுவதிலும் உள்ள மாணவர் விடுதிகள் முறையான பராமரிப்பின்றி, தரமான குடிநீர் வசதியின்றி, சுத்தமான கழிப்பறை வசதிகள் இன்றி பழுதடைந்து இடிந்து விழும் நிலையிலும், விடுதிகளில் தங்கியுள்ள மாணவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக தெரிய வருகிறது. மாணவர்கள் விடுதிகளில் தரமான உணவு, சுத்தமான குடிநீர் வழங்கப்படுவதில்லை என மாணவர்கள் பல முறை புகார் தெரிவித்து உள்ளனர். குறிப்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை நடத்தும் 1331 மாணவர் விடுதிகளில் 98,909 மாணவ மாணவியர் தங்கி படித்து வருவதாகவும், இந்த மாணவர்களுக்கு உணவு செலவாக ரூபாய் 142 கோடி செலவிடப்பட்டுள்ளதாகவும் திமுக அரசு தெரிவித்து இருந்தது. இதன்படி சராசரியாக ஒரு மாணவருக்கு ஒரு நாளைக்கு ரூபாய் 39 மட்டுமே உணவுக்காக செலவிடப்படுகிறது. ஆனால் ஒரு மாணவருக்கு தினம் ரூபாய் 50 வீதம், மாதம் ரூபாய் 1500 உணவுப்படி வழங்கப்படுவதாக தமிழக அரசு கூறி வருகிறது. ஒரு நாளைக்கு ரூபாய் 50 உணவுப்படி என்பதே மிக குறைவாக இருந்து வரும் நிலையில், திமுக அரசு உண்மையில் செலவிடுவது ரூபாய் 39 மட்டுமே. ஆதி திராவிடர் மாணவர்கள் விடுதியில் தங்கி படிக்கும் மாணவர்களுக்கான உணவுப்படியை மாதம் ரூபாய் 1500 இருந்து ரூபாய் 5000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று பல முறை கோரிக்கை வைத்தும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் இதனை கண்டு கொள்ளாமல் இருந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பட்டியல் சமூக மக்கள் மேம்பாட்டுக்காக மத்திய அரசு வழங்கும் நிதியையும் ஆதி திராவிடர் பள்ளிகள் மாணவர் விடுதிகளை மேம்படுத்த செலவிடாமல் ஆண்டுதோறும் திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறது திமுக அரசு என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. கடந்த ஆண்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடி மாணவர் நல விடுதி மேற்கூரை இடிந்து விழுந்தது. அதில் 5 மாணவிகள் காயமடைந்தனர். தமிழகம் முழுவதும் மாணவர் விடுதிகள் இத்தனை அவல நிலையில் இருக்க, தனது விளம்பர ஆசைக்காக விடுதிகளின் பெயரை மாற்றி விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். விளம்பரத்துக்காக செலவிடுவதில் 1% கூட மாணவர்கள் நலனுக்காக செலவிடவில்லை திமுக அரசு என்றும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்து உள்ளார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கான 2023-2024 ஆண்டு விளம்பர செலவு ரூபாய் 1.65 கோடி செலவானது. 2024-25 ஆண்டு விளம்பர செலவு ரூபாய் 11.48 கோடி செலவிடப்பட்டுள்ளது. இந்த பெயர் மாற்ற விளம்பரத்துக்கு இன்னும் சில கோடிகள் கணக்கு காட்டலாமே தவிர, இதனால் மாணவ மாணவியருக்கு எந்த பயனும் இல்லை என்றும், திமுக அரசு மக்களுக்காக உண்மையாக செயல்படாமல் செயல்படுவது போல் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதிலும் சுயநலத்திற்காக விளம்பரத்தை தேடிக்கொள்வதில் மட்டுமே நோக்கமாக திமுக அரசும் அதன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்பட்டு வருவதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் சமூக நீதியை ஒட்டுமொத்தமாக படுகொலை செய்துவிட்டு அதற்கு பரிகாரம் தேடும் வகையில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் சமூக நீதி என்று கூறிக்கொண்டிருக்கிறார் என்றும், சீனி சர்க்கரை சித்தப்பா என்று எழுதி காட்டினால் அது இனிக்காது என்ற அடிப்படை கூட அவருக்கு தெரியவில்லை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்து உள்ளார். சமூக நீதி என்ற பெயரை மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பயன்படுத்துவதை விட பெரிய கொடுமையும் முரண்பாடும் இருக்க முடியாது என்றும், வாழும் காலத்தில் ஒருவரை கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்து படுகொலை செய்துவிட்டு அவரது கல்லறையில் பெயரை பொறிப்பது எப்படியோ அப்படித்தான் மு.க.ஸ்டாலின் அவர்களின் செயல்பாடுகளும் அமைந்துள்ளன என்றும் தெரிவித்து உள்ளார். இது குறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் பல்வேறு அரசு துறைகளின் கீழ் செயல்பட்டு வரும் 2739 விடுதிகளும் இனி சமூக நீதி விடுதிகள் என்று அழைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின்
ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சமூக நீதி என்ற பெயரை மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பயன்படுத்துவதை விட பெரிய கொடுமையும் முரண்பாடும் இருக்க முடியாது என்று வேதனையுடன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். வரும் காலத்தில் ஒருவரை கொடுமைப்படுத்தி படுகொலை செய்துவிட்டு அவரது கல்லறையில் பெயரை பொறிப்பது எப்படியோ அப்படித்தான் மு.க.ஸ்டாலின் அவர்களின் செயல்பாடுகளும் அமைந்துள்ளன. தமிழ்நாட்டில் சமூக நீதியை ஒட்டுமொத்தமாக படுகொலை செய்துவிட்டு அதற்கு பரிகாரம் தேடும் வகையில் சமூக நீதி என்று கூறிக்கொண்டிருக்கிறார். சீனி சர்க்கரை சித்தப்பா என்று எழுதி காட்டினால் அது இனிக்காது என்ற அடிப்படை கூட அவருக்கு தெரியவில்லை என்றும் விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் சமூக நீதியை காக்க இதுவரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்தியாவில் கர்நாடகம், பீகார், தெலுங்கானா, ஆந்திரம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் மாநில அரசுகளால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுவிட்ட நிலையிலும் இன்று வரை தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. அதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் தங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று கூறி அந்த சமூக நீதி கடமையை தட்டி கழித்து சமூக நீதியை குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறார் மு.க.ஸ்டாலின் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு 1193 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் இன்று வரை வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. அதேபோல சமூக நீதி கோரும் பிற சமூகங்களுக்கும் துரோகம் மட்டுமே பரிசாக திமுக அரசு அளித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். சமூக நீதி என்பது மிகவும் புனிதமான சொல். அதை நீங்களும் உங்களை போன்றவர்களும் குறிப்பாக அண்ணா அறிவாலய திமுகவினர் உச்சரித்து கொச்சைப்படுத்துவதோடு சமூக நீதியை தமிழக மண்ணில் குழி தோண்டி ஆழத்தில் புதைத்துவிட்டு அநீதியை மட்டுமே தமிழர்கள் மத்தியில் நிலைநாட்டும் ஆட்சியை நடத்தி வருகிறீர்கள் என்பது பெரும்பாலானோர் அறிந்த ஒன்றே. 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அப்பாவி தமிழர்களை ஏமாற்றி எப்படியாவது வெற்றி பெற்றுவிடலாம் என்ற எண்ணத்தில் அண்ணா அறிவாலய திமுகவினரும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் கனவு உலகில் வாழ்ந்து வருவதாகவும், ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலோடு குற்றவாளிகளின் கூடாரமாகவும் அநீதியின் அடையாள சின்னமாகவும் செயல்பட்டு வரும் அண்ணா அறிவாலய திமுகவினரின் ஆட்சியை வீழ்த்தி வீட்டிற்கு அனுப்ப தமிழக மக்கள் தயாராகிவிட்டதாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவரும் தமிழ் தேசியவாதிகளும் பொதுமக்களும் கூறுகின்றனர். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.